Hi friends, this is Hema. Welcome to YouTube's channel. In the vlogல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது biochemistry and medical biochemistry உடைய difference and after the scope என்ன அதோடைய availability in India and abroadல எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கண்டென்ட். என்னுடைய vlogோடைய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பயோகெமிஸ்ட்ரிக்கும் மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது இட்ஸ் comes from the branch of chemistry. Okay, அதாவது biological, பயோங்கிறது biological, chemistry it's the combination of biology and chemistry. It's a chemical processes வந்து நீங்க living organismத்தோட ரிலேட் பண்ணி படிக்கிறது தான் biochemistry. medical biochemistry அப்படிங்கிறது it's a branch of medicine. அதை நீங்க biochemistryயோட incorporate பண்ணி அதை எதோட நீங்க ரிலேட் பண்ண போறீங்கன்னா metabolic disorders like metabolism in human and disease அப்படிங்கிறத அவங்களுடைய இதை என்ன டிசீஸ், அவங்களுடைய கிளினிக்கல் ட்ரைட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் படிக்க போகிறது தான் மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி. பிஎஸ்சி டிகிரி ஆன் எனி சப்ஜெக்ட்ஸ், அதாவது லைஃப் சயின்ஸில் இருக்கிற எந்த சப்ஜெக்ட்ஸ், பயோகெமிஸ்ட்ரியோ அல்லது கெமிஸ்ட்ரி, சுவாலஜி, பாட்னி, இதில் எது முடிச்சுட்டு ஆஃப்டர் தட் எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேயும் எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி அவைலபிளாக இருக்குது. இஃப் சப்போஸ் நீங்கள் பயோகெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு சர்டன் காலேஜஸில் இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு நல்ல ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷனில் வித் குட் எக்ஸ்போசரோட நல்ல ரீசனபிள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோட நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது கேட். இதை கண்டக்ட் பண்ணுற பாடி வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தென் ஜிப்மர், இட் இஸ் இன் பாண்டிச்சேரி, தென் காமன் அட்மிஷன் டெஸ்ட் கேட். இதை கண்டக்ட் பண்ணுற பாடி வந்து ஐஐஎம், தட் இஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், தென் நெட் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இதை கண்டக்ட் பண்ணுறது யூஜிசி. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் குவாலிஃபை ஆனீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷனில் போய் நீங்கள் எம்எஸ்சி இன் மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி பண்ணலாம். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது என்னென்ன ஃபீல்டெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன்ஸ்னு பார்க்கும்போது ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் என்னென்ன ஃபீல்டுங்கும் போது ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் பண்ணலாம். பயோடெக்னாலஜி கம்பெனிஸ், ஃபாரன்சிக், தென் ஃபுட் அண்ட் ப்ராடக்ட், தட் இஸ் பெஸ்ட் கம்பெனி, அண்ட் ஆல்சோ காஸ்மெட்டிக், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், தட்ஸ் லைக் ஃபார்மா இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட், அண்ட் ஆல்சோ என்விரான்மெண்டல் சயின்ஸ். இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ரிசர்ச் சைடில், அதாவது நீங்கள் எம்எஸ்சி முடிச்சுட்டு ரிசர்ச் ஆர்என்டியில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, பட் யூ ஹாவ் டு கம்ப்ளீட், யூ ஹாவ் டு குவாலிஃபைட் சம் ஆஃப் த எக்ஸாம்ஸ் அப்படிங்கும்போது நீட்டும் கேட்டும் நீங்கள் வந்து குவாலிஃபைட் ஆயிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஜேஆர்எஃபாக நீங்கள் பண்ணலாம். ஈவன் நீங்கள் நீட் கேட் நீங்கள் குவாலிஃபை ஆகும்போது பிஹெச்டி கூட நீங்கள் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் வந்து ஜாப் செலெக்ஷனில் இது ஒரு எசென்ஷியல் க்ரைட்டீரியாவாக வச்சுருக்கீங்க. நீங்கள் ரிசர்ச்சில் போனாலும் சரி, எஜுகேஷன் ஃபீல்டில் போய் நல்ல ஒரு சேலரி வேணும்னா இஃப் யூ பாஸ்ட் இன் நீட் அண்ட் கேட் இருந்துச்சுன்னா you are very easy to get the job. இந்தியாவில் இருக்கிற சம் ஆஃப் த கம்பெனிஸ், டாப் கம்பெனிஸ் வந்து கிராஜுவேட்ஸ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட்ஸை ஹையர் பண்ணுறாங்க. சன் ஃபார்மா, இது வந்து மல்டிநேஷ்னல், இந்தியாவில் இருக்கிற மல்டிநேஷ்னல் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி. அதே மாதிரி டாக்டர் ரெட்டிஸ் கம்பெனியும். லம்டா தெரபிட்டிக், இது வந்து கிளினிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இந்த கம்பெனியோட ஸ்பெஷலைஸ் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இமேஜிங், மெடிக்கல் ரைட்டிங், டேட்டா மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி சர்வீசஸ் கொடுக்கறது. நீங்கள் ஒரு மெடிக்கல் ரைட்டிங் எழுதணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த கம்பெனியில் போய் நம்ம ஜாயின் பண்ணலாம். பேனக் பயோடெக், இந்த கம்பெனி ஆக்சுவலாக இந்தியா பேஸ்டு கம்பெனி தான். இவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் அண்ட் வேக்சின் மார்க்கரை ரிஜிஸ்டர் பண்ணுற ஒரு பேனக் பயோடெக் கம்பெனி. சாமி லேப்ஸ், இது வந்து ஒரு ஹெல்த் சயின்ஸ் ரிசர்ச் ஆர்என்டி கம்பெனி. மோஸ்ட்லி அவங்க ஆர்என்டி வந்து காஸ்மெட்டிக்கல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஹெர்பல்ஸ்லாம் அவங்க ரிசர்ச் பண்ணுறது. இட்ஸ் லொக்கேட்டட் இன் பெங்களூர். தென் ஆந்தம் பயோசைன்ஸ், இது வந்து ஆக்சுவலாக கமர்ஷியல் ட்ரக்கை மேனுஃபேக்சர் பண்ணுறது. இதுவுமே பெங்களூரில் தான் இருக்குது. பிஐ இண்டஸ்ட்ரி, இது வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் க்ரோவிங் அக்ரி சயின்ஸ் கம்பெனி. இட்ஸ் ஆல்சோ இந்தியா பேஸ்டு. சைமன்ஸ் மெடிக்கல் ஹெல்த் கேர் சர்வீஸ், இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார் மெடிக்கல் ஹெல்த் கேர் சர்வீஸ்க்கு இந்த கம்பெனி. இட்ஸ் ஆல்சோ லொக்கேட்டட் இன் பெங்களூர். தென் தி மோஸ்ட் ஒன், இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி பயோகான். இது இந்தியா பயோஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி, பெங்களூரில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த பயோகானில் அவங்களுடைய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய புது வழிகளை எப்படி டயபெட்டிஸ்க்கு, கேன்சர், ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு என்ன மாதிரி புது வழிகளை வேஸ் கண்டுபிடிக்கலான்னு அவங்களுடைய ஆர்என்டி ஃபோக்கஸ் எல்லாமே ப்ரிவென்ஷன்,
டெலிவேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் தான். அது ஃபுல்லாமே அவங்க தயாரிக்கிற மருந்துகளுக்கு எப்படி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய R&D ஃபோக்கஸ். தென் சைஜின், இது வந்து ஒன் ஆஃப் த ரிசர்ச்சுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு அவங்களுடைய சர்வீஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனி. இந்த சைஜின் வந்து பயோகானுடைய குரூப்போடையே இவங்க வந்து டைப் வச்சுருக்காங்க. இது எல்லாமே இந்தியாவில் இருக்கிற ஒரு டாப் ஹையரிங் கம்பெனிஸ். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் சம் ஆஃப் த டாப் கம்பெனிஸ் ஃப்ரம் அப்ராட் அப்படின்னு பார்த்தோம்னா நோவோசைம்ஸ், இது வந்து ஒரு பயோடெக்னாலஜி கம்பெனி டென்மார்க்கில் இருக்குது. பயசர், இது வந்து ஒரு அமெரிக்கன் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி. நம்மளுடைய கொரோனாக்கு மருந்து வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒன் ஆஃப் த கம்பெனி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அபாட்டுமே இட்ஸ் அமெரிக்கன் மல்டிநேஷனல் ஹெல்த் கேர் கம்பெனி. டெர்மோ ஃபிஷர் சயின்டிஃபிக், இது வந்து ஆக்சுவலாக அமெரிக்காவில் இருக்கிற சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் ரியேஜன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. மெர்க், இது வந்து ஜெர்மன் பேஸ்ட் மல்டி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கம்பெனி. பாராக்சிக்கல் அப்படிங்கிறது யூஎஸ்ல இருக்கிற பயோ ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி. சனோஃபி, இது வந்து பிரெஞ்சு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஒரு டாப் கம்பெனிஸ். இந்த கிராஜுவேட்ஸ் ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் கிராஜுவேட்ஸை ஹையர் பண்ணுற ஒரு ஃபாரின் பிராண்டட் கம்பெனிஸ். இது எல்லாமே நம்மளுடைய ஜாப் டெசிக்னேஷன், ஃபீல்ட் ஆஃப் ஏரியா, என்னென்ன ஃபீல்டில் ஒர்க் பண்ணுவோம்னு பார்த்தோம். ஸோ நம்ம அந்த ஃபீல்டில் என்ன மாதிரி ஒரு டெசிக்னேஷனில் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் இஃப் யூ ஃபினிஷ்ட், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் R&Dனா ஒரு ரிசர்ச் அனலைஸ்ட் ஆர் ரிசர்ச் ஃபெல்லோ, JRF அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். அனலிட்டிக்கல் ஹெமிஸ்ட், பயோமெடிக்கல் சயின்டிஸ்டாக இருக்கலாம். ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஃபார்மசூட்டிக்கல், இதில் வந்து ஃபார்மா அசோசியேட்ஸ். தென் குவாலிட்டி அசூரன்ஸ் கண்ட்ரோல், குவாலிட்டி கண்ட்ரோல், இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுறா. தென் சயின்டிஸ்ட் R&Dயில் இருக்கிற ஹெல்த் கேருக்கு நீங்கள் வந்து ஹெல்த் கேர் சயின்டிஸ்ட். பயோகெமிஸ்ட்ரி கிளினிக்கலாக நீங்கள் லேபுக்கு போகிறீங்கன்னா கிளினிக்கல் பயோகெமிஸ்ட்ரி. ஃபுட் அண்ட் ப்ராடக்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் ஃபுட் சேஃப்டி அனலைஸ்ட், அதுலேயே ஃபுட் சேஃப்டி அனலைஸில் நீங்கள் QC-லேயுமே ஒர்க் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இன் கிளினிக்கல் ரிசர்ச் அண்ட் ஆல்சோ யூ ஒர்க் இன் ஃபாரன்சிக் சயின்டிஸ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். தென் லேபரட்டரி லேப் இதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். தென் ஃபர்தர் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரைட்டர் அல்லது மெடிக்கல் கோடிங், மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன், இந்த லைன்லேயே நீங்கள் இருக்கலாம். அண்ட் ஆல்சோ யூ கேன் ஒர்க் இன் லெக்சரர் அண்ட் ப்ரொஃபஸர். இந்த லெக்சரர் அண்ட் ப்ரொஃபஸரில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கொரீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் MSc மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி ஆர் மெடிக்கல் மைக்ரோபயாலஜி முடிச்சதுக்கப்புறம் மெடிக்கல் காலேஜில் நாங்கள் வந்து ப்ரொஃபஸராக லெக்சரராக ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. நீங்கள் வந்து லெக்சரர் அண்ட் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறது பயோகெமிஸ்ட்ரி மெடிக்கல் மித்த எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கோ அதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து ஆஃப்டர் MD அல்லது MBBS அந்த மாதிரி ஒரு முடிச்சிருந்தா தான் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். கவர்மெண்ட் செக்டார், பப்ளிக் செக்டாரில் எங்கெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் பேங்கிங், கேன்சர், எஜுகேஷனல் இன்ஸ்டியூட், கவர்மெண்ட் லேப், ஃபாரன்சிக், இந்த மாதிரி காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி, கவர்மெண்ட் காஸ்மெட்டிக் ரிலேட்டட், என்விரான்மெண்டல் பொல்யூஷன், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபிஷரிஸ், இந்த இதில் எல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். கவர்மெண்ட் செக்டார் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஹையர் பண்ணுறாங்க. CSIR, ICMR, ICAR, கவர்மெண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தென் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, NIT. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அண்ட் பயோடெக்னாலஜி, தட் இஸ் இன்டர்நேஷ்னல் சென்டர். தென் R&Dயாக நீங்கள் வந்து போலீஸ் அகாடமியில் ஒர்க் பண்ணணும்னா SVP நேஷனல் போலீஸ் அகாடமி. தென் ACTRAC, இது ஒன் ஆஃப் த டாடா மெமோரியல் சென்டர் ரிசர்ச் ஃபார் கேன்சருக்கு, இது ஒன் ஆஃப் த பெஸ்ட். தென் பிச்மேர், தென் சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் UNAIN, தென் நேஷனல் அக்ரி ஃபுட் பயோடெக்னாலஜி இன்ஸ்டியூட், ராஜீவ் காந்தி சென்டர் ஆஃப் பயோடெக்னாலஜி. திஸ் இஸ் ஒன் ஆஃப் பெஸ்ட் ஃபார் சர்விக்கல் கேன்சர் ப்ராஜெக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு. இதில் இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இங்கே வந்து ரெக்ரூட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு டாப் ஹையரிங் இன்ஸ்டியூட் ஃபார் கவர்மெண்ட் செக்டார். இதில் மோஸ்ட்லி நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் போய் நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடியை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரெக்ரூட் பண்ணும் போதெல்லாம் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அவங்க என்ன அட்வர்டைஸ்மெண்ட், என்ன இதுக்கு வந்து என்ன மாதிரி பொசிஷனுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஜாப் வேகன்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும்போது நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணி நீங்கள் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு இதில் JRF ஆர் என்ன ஒரு ரிசர்ச் ஃபீல்டில் கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். சேலரி, இஃப் சப்போஸ் நீங்கள் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, நீட் முடிக்கல, கேட் முடிக்கல அப்படின்னா உங்களுடைய ரேஞ்ச் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 15K to 20K. இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேயே நீங்கள் நீட்டும் கேட்டும் முடிச்சிருக்கீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் என்ட்ரி லெவலில் சொல்கிறேன் 25 to 35. இஃப் சப்போஸ் நீங்கள் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸில் நீங்கள் ஒர்க் பண்ணணும், என்ட்ரி லெவலாக ஃப்ரெஷராக நீங்கள் போகிறீங்கன்னா 18K to 25. ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் என்னுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி சேஃப், டேக் கேர்.